அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு சுவாமி சிவானந்தபுரம் சார் அருளால், இறைவன் அருளால் சித்த வேதம் மற்றும் சித்த வித்தை குறித்த சிறப்பு விளக்கம் வெற்றிகரமாக 9வது நாளாக நன்றாக அமையும் என்று நம்புகிறேன். அனைத்து ஆத்மாக்களும் நன்மை பெற வேண்டிய, எல்லா உலகங்களும் அமைதியும் சாந்தியும் பெற வேண்டிய சுவாமி சிவானந்த பிரம்மசரால் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, துல்லியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சிரமேற்கொண்டு நல்ல நிலையிலே கவனித்து மேல்நிலை அடைய வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. அந்த அளவிலே அதை பற்றி ஆங்காங்கே சிலர் எடுத்து சொல்லியும் வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பரபரப்பான உலகியல் சூழ்நிலையில் இவ்வாறு ஆன்மீக நோக்கத்திற்கு உள்ளே வருவதே பெரிய விஷயம். அதிலும் இவ்வாறு சில விஷயங்களை எடுத்து சொல்லி மற்றவர்கள் நன்மையாக இருக்கட்டும் என்று நினைப்பதற்கும் நேரம் ஒதுக்குவதும் பெரிய விஷயம்தான். அது ஏதோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மகான்கள் அவதரிக்கிறார்கள். அப்படி நல்லோர்களும் இந்த ஆன்மீக கருத்துக்களை பல பக்கம் சென்று சேரும்படியாக சேவையாக செய்கிறார்கள். எல்லாம் இறைவனின் சித்தம், குருநாதரின் அருள் என்று கருதலாம். அந்த வகையிலே அப்படி எல்லாம் வல்ல அந்த சத்குருநாதர் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் சிவானந்த பரமஹம்சரை நாம் சத்குருவாக கொண்டு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியே எல்லா சத்குருநாதர்களையும் நாம் வணக்கத்துக்குரியவர்களாக நாளும் வணங்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சித்தவேதம் 1வது அத்தியாயத்திலே 4 பக்கங்கள் தான் வாசித்திருக்கிறேன். மீதி பக்கங்கள் வாசிக்க கூட இல்லை. இருந்தாலும் இன்று 9வது நாளாக அதனுடைய நுட்பமான கருத்துக்கள் அவ்வளவு ஆழமாக இருப்பதால் பொதுவாகவே போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நமக்கு அந்த கருத்துக்களுடைய சாரம் இருந்தால் போதும். அப்படியே அந்த பக்கங்களை படிக்கிறது என்பது நம்ம ரமேஷ் ஐயா அதில் இருக்கிற விஷயங்களை சொல்லி பாலசுப்ரமணியாவும் சொல்லுகிறார்கள். அதனால் நமக்கு பொதுவாக எல்லாத்தையும் கலந்து இருப்பது போலவும் இந்த கருத்துக்களை எப்படியாவது வேறொரு கோணங்களில் உணர்வில் தைக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நான் ஒரு வித்தியாசமான நிலையில் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த அளவிலே இன்று உலக சேம பிரகாசிகையில் இருக்கிற பாடலோடு ஆரம்பிக்கிறேன். வந்தே பரம் பிரம்ம சிதாத்மகம்ச வந்தே குரும் சாந்தம் உமேசம் ஈசம் வந்தே சிவானந்த குருப்பிரவீரம் வந்தே சதன்யான் அபிவந்தனியான். பொருள்: சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்திற்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன் அப்படின்னு இது வந்திருக்குது. இப்போ அதில் பாருங்க, சித் சுரூபன் அறிவு சுரூபன், சாந்தன் அமைதியும் சாந்தியும் இருக்கக்கூடியது, பரபிரம்மம் இது எல்லாமா இருக்கக்கூடிய சத்குருவும், சத்குரு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க, சத்குருவும் உமாபதியுமான ஈசனை. அப்ப ஈசனையே சத்குரு, அப்போ சிவானந்த பரமேஸ்வரும் நமக்கு சத்குருங்கிறோம். அப்போ இந்த சத்குருன்னு சொல்லக்கூடியத சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்திற்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். அப்போ இது எல்லாமே சத்குருநாதர்கள் தான் வணக்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு ஆகிறது. அப்போ நாம அந்த அத்தனை மகான்களும் நாம் சாந்தியும் அமைதியும் கூடிய வாழ்க்கையை பெறுவதற்காக நல்ல நோக்கத்திலே நாம் செயல்பட வேண்டும். அதற்காக செய்து வைத்த ஏற்பாடுகள் தான் சாஸ்திரங்கள், நூல்கள், வேதங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே இன்று நான் அதை சுட்டி காட்டலாம் என்று காட்டியிருக்கிறேன். அதனால் சத்குரு அப்படிங்கிறது இல்லை. நேத்து எண்ணங்களை குறித்த ஒரு சீராய்வு என்று அதற்கு கேள்வி பதில் நேரத்திலே
நேற்று வாய்ப்பு இல்லாமல் போனது. இருந்தாலும் பரவாயில்லை. அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே இன்று முதற் பதிப்பின் முகவுரை என்று உலக சேம பிரகாசிகையில் போட்டிருக்கிற அந்த ஒரு பாராகிராஃபை வாசித்து காமிக்கிறேன். அதிலே நாம் நேற்று சொன்ன அந்த நிலைமை சரியாக வருகிறது. அதற்கு முன்பு நடவடிக்கை கிரமத்திலே சாமிகள் நமக்கு சித்த வித்தை கிடைப்பதற்கு அந்த 14வது எண்ணில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறார் என்றால், முதல் 3 சட்டங்களை 1, 2, 3 சட்டங்களை யார் ஒருவர் அனுசரிக்க தயாராகிவிட்டாரோ, அதை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவருக்கு 1ம் 2மான அத்தியாயங்களையாவது புரிந்திருந்தால் அல்லது 4 அத்தியாயம் வரைக்கும் வாசித்து தெரிந்திருந்தால் அவருக்கு சித்த வித்தை உபதேசம் செய்யலாம். அதாவது சத்தினியில் எவ்வாறு இருந்து அமர்ந்து, சத்தினி என்பதும் அதாவது ஆகாரம் சாப்பிடுவதும் ஜபம் செய்வதும், உட்கார்ந்து நாம் ஆகாரம் உண்ணுகிறோம், ஆகாரத்தை மேலே வைத்து சாப்பிடுகிறோம், ஜபம் செய்யும் போது மேலே பிராணனை ஏற்றுகிறோம். இந்த இரண்டுமே ஈஸ்வர சேவை என்றுதான் சாமி சொல்கிறார். அப்ப இந்த ஈஸ்வர சேவையில் சட்டப்படி நிர்வாணம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு ஆடை மட்டும் உரித்து கொள்ள வேண்டும், மேலே இருக்கிற ஒரு மேலாடை இருக்கக்கூடாது என்று சாமி சட்டத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி 1ம் 2ம் 3மான சட்டங்களை அனுசரித்தாலே அவருக்கு சித்த வித்தை உபதேசம் காட்டித் தரலாம் என்று சொல்லும்போது, அந்த 1ம் 2ம் 3ம் விஷயத்தில் நடவடிக்கை கிரமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்த வேண்டாம். அதாவது பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, புகையிலை இதை பயன்படுத்த மாட்டேன் என்று சத்தியவாசம் செய்வது போல நடந்து கொள்ள வேண்டியது. நாம் இன்று முதல் மனதாலோ வாக்காலோ காயத்தாலோ எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன் என்கிற ஒரு பிரச்சனை. பிறகு மாமிசங்களை புசிக்க மாட்டேன் என்பது ஒன்று. ஆக இந்த சத்திய வாசகத்தை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க தயாராகிவிட்டாலே போதுமானது. அவருக்கு சித்த வித்தை காட்டித்தரலாம் என்கிற ரீதியில் இருக்கிறது. திருமணம் ஆகியிருந்தால் அல்லது திருமணம் ஆகாமல் இருந்தால், திருமணம் ஆகாதவர் சித்த வித்தை உபதேசம் பெற்றுக்கொண்ட பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சிலர் சித்த வித்தியார்த்தி பெண்ணாக இருக்க வேண்டும். அல்லது திருமணம் ஆனவராக இருந்தால் கணவன் மனைவி இருவரும் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்குள்ள குழந்தைகள் இருந்தா அவங்க வாங்கிட்டா நல்லது, இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கணவன் மனைவி மட்டுமாவது அந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். அப்போ இதுல என்ன சொல்ல வர்றார் சாமி? ஒழுக்கம் தான் சொல்ல வர்றார். அப்ப நேற்று சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் தூய்மையா இருக்கணுங்கிறதா கொண்டு வர்றார். அப்ப நடவடிக்கை கிரமத்தில் நம்ம சித்த வித்தை உபதேசம் பெற்றுக்கொள்வதற்கு எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும், ஒழுக்கமான நடவடிக்கை இருக்க வேண்டும், இது ஒண்ணுதான் பிரதானம் அப்படின்னு உள்ள வர்றதுக்கு என்ட்ரியிலேயே இதான் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி அந்த எண்ணத்தை சரியா ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு அங்குலம் சுவாசம் நமக்கு அடங்கும் போது மனது நின்று சிந்திக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னதா கூட இருக்கலாம். 2 அங்குலம் நமக்கு அடங்கினால் அப்பொழுது சில விஷயங்களை, உள்ளார்ந்த விஷயங்களை நமக்கு சரியாக புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் 3 அங்குலம் அடங்கினால் அந்த தத்துவங்களை சரியாக உணர்ந்து இது இன்னதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற வகையிலே சரியாக நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகிறது. அதாவது கவிதை எழுதக்கூடிய தன்மை அளவு கூட அவர் வந்து விடுகிறார். அதாவது இன்னும் சொல்ல போனால் அவர் கவிதை எழுதவும் முடியும். கவி என்றாலே ஆத்ம சுகத்தை உணர்ந்தவன் அறிந்தவன் என்று பெயர். அப்பொழுது அவர் கவி பாடும் ஆற்றலை பெறுகிறார். 3 அங்குலம் அடங்கினாலே போதும், கவி பாடும் ஆற்றலை பெறுகிறார். கவிதை எழுதவும் அதை பாடவும் வாசிக்கவும் முடியும். அந்த நிலைமை அவருக்கு வந்து விடுகிறது. அப்பொழுது நாம் ஏதோ 1 அங்குலம் 2 அங்குலம் அடங்கி சரியாக சிந்தனை பண்ண ஆரம்பித்த உடனே ஏதேனும் வித்தைகளை கற்றுக்கொண்டு, வித்தைகள் என்றால் உலகில் இருக்கக்கூடிய சில, அதாவது மருத்துவத்துறை, இதே மாதிரி ஏதேனும் ஒரு துறையை எடுத்துக்கொண்டு அதிலே நமக்கு நன்றாக வருகிறதே சாதிக்கலாமே என்று அதில் நுழைந்தால் மாயை நம்ம பிடித்து கொள்ளும். அதாவது ஆத்மீக வாழ்க்கையில் இருக்கும்போது உலகம் நியாயம் என்று ஏற்றுக்கொண்ட ஏதாவது தொழிலை செய்து வாழலாமே ஒழிஞ்சு, வைத்தியம் ஜீவனை ரட்சிப்பதற்குரியது, ஜோதிடம் ஆறுதல் படுத்தக்கூடியது, இந்த வகைகளில் எல்லாம் நாம் பணம் வாங்காமல் இருந்தால் நல்லது. அப்படி வாங்கினால் அந்த ஜீவனுக்கு கொடுக்க முடிந்து
ஏதோ நம்முடைய ஜீவனத்திற்கு உதவினால் தவறு இல்லை. ஆனால் அதிகமாக அதே வேலையாக அதிகமாக கேட்டு வாங்கினால் தவறில்லை என்கிற ரீதியிலெல்லாம் இல்லாமல் இருப்பது நல்லது. அதனால்தான் அப்படிப்பட்ட கலைகளை கற்றுக்கொண்டு வித்தை வரலாம். சித்துக்கள் போல கூட வித்தை வரலாம். சரக்கலை ஞானம் கூட வரலாம். இப்படி ஏதேனும் வித்தையை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடாது. ஏதேனும் கொள்கையில் சில சாதனை புரிஞ்சலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அப்படிப்பட்ட அந்த சிந்தனையை வந்து நம்ம உதாரணத்துக்கு லாட்ரி சீட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மதுரையில கூட இப்ப யாருக்கோ கேரளா லாட்டரியில கோடி ரூபாய் ஏதோ விழுந்திருக்குதான். அந்த மாதிரி அதுல நம்ம சொன்னா அது பலிக்குது, அப்ப நம்ம அதை வாங்க சொல்லலாம். அதுல நம்ம சிந்தனை பண்ணி ஆலோசனை கொடுக்கலாம். இப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இப்படி மனம் ஏதானும் ஒரு விஷயத்தை பற்றி பிடித்து கொண்டு மாயையின் பின்னே செல்வதற்கு, இந்த சலனத்தினால் வரக்கூடிய இல்லாத இன்பத்தை குறுக்கு வழியில் பெறுவதற்கு முயற்சி, அதில் நாம் தடை செய்து கொள்ள வேண்டும். அதாவது சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றால், ஒரு ரோஜா பூவை பார்க்கலாம், ஒரு கடையிலே ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம், ஒரு லட்டு சாப்பிடுற ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பேராசை வந்தால் அது தன்னுடைய அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லா மகான்களும் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி மாயையின் பின்னால் சித்துக்கள் ஆடுவது போல நமக்கு விவரம் தெரிந்து சிந்திக்க ஆரம்பித்த உடனே, அந்த புத்தி சரியாக உணர்ந்து கொள்ள ஆரம்பித்த உடனே, சில விஷயங்களுக்குள் நாம் போய் நம்முடைய ஆற்றலை வீணடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதனால் அப்படி இருப்பவர்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த சரியான பாதையிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படித்தான் எல்லா மகான்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இவ்வாறு இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால் 4 அங்குலம் அடங்கினால் வாக்கு சித்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சொன்ன வாக்கு பலிக்கலாம். இதைவிட இன்னும் சொல்ல போனால் சற்று நன்றாக சித்த வித்தை பயிற்சி செய்யும் போது இவர்கள் எண்ணத்திலே ஒருவர் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்தால் அவர் நன்றாக இருப்பார். நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தால் அவர் நன்றாக இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு வரும்போது இயற்கை அதை நிறைவேற்றி தந்துவிடும். அதனால் நாம் நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே பார்க்க வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும் என்றுதான் எல்லா மகான்களும் நமக்கு அறிவுறுத்தி சென்றதன் நோக்கம். அதனால் இந்த மனம் ஒருமுகப்படக்கூடிய தன்மை பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்றுதான் பாரதியாரும் சொல்லுகிறார். அப்படி நாம் சாட்சி பாவனையாக இருந்து அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை 7-70 தடவைகள் மன்னிக்கலாம் என்று இயேசுநாதர் கூட சொல்றார். ஒரு கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை அடித்தால் வலது கன்னத்தை காட்டு என்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? மன்னிக்க வேண்டும் என்று அர்த்தம். மன்னிக்க வேண்டும் என்றால் அவர்களை அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கிற ரீதியிலே, சரி ஐயா, நீங்கள் உங்க இஷ்டப்படியே நீங்க போங்க, எனக்கு இடைஞ்செல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சாந்தமான வார்த்தைகளை ஆடி நாம் நம்முடைய மனதிலும் அவருக்கு தீங்கு உண்டாகட்டும் என்கிற போன்ற சாதாரண மனிதனுக்கு அவர் தோன்றும் அல்லவா, விருப்போ வெறுப்போ, அப்படி தோன்றாமல் அதை அருள் நோக்கத்தோடு நாம் தெரிந்து கொண்டு வந்துவிட வேண்டும். அதனால்தான் எண்ணம் சீராய்தல் என்கிற வார்த்தை நேற்றுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்படி நமது எண்ணத்திற்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அது பலித்து விடுகிறது. அதைத்தான் சொன்னேன். எனது அனுபவத்தில் கூட அது நிறைய 36 ஆண்டுகள் அனுபவத்தில் கூட அது அவ்வாறு இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு முனிவரோ, ரிஷியோ, முனிவரோ, யோகியோ ஒரு நல்ல வாழ்க்கையில், தூய வாழ்க்கையில் இருக்கும்போது நல்லோர் மனதை நடுங்கச் செய்தன என்று வள்ளலார் கூட குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அவர்களுடைய மனது நோகும்படியாக நாம் ஏதாவது நடந்து கொண்டோமானால் அதற்கு பாதிப்பு வந்துவிடும் என்பது சாதாரண மனிதர்களோட நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது காவி உடைக்கு அதிக மரியாதை இல்லை என்றுதான் நினைக்கிறேன். முதலில் காவி உடை யாராவது உடுத்தி கொண்டு வந்தாலோ, திருவோடு ஏந்தி கொண்டு வந்தாலோ அவருக்கு தகுந்த மரியாதையாக பார்த்தார்கள். ஏனால் ஒருவேளை அவர் சாதுவாக இருக்கலாம், உண்மையான சாதுவாக இருக்கலாம். அப்பொழுது அவருக்கு ஏதாவது நாம் தீங்கு செய்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் சாது மகராஜ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தெய்வத்தன்மை பொருந்தியவர்களாக இருக்கிறார் என்று மரியாதை கொடுத்திருந்தார்கள். அதனால் அந்த எண்ணத்தினால் அவர்களுடைய எண்ணத்திலே விழுந்துவிடக்கூடாது என்று கருதுகிறார்கள். இன்றைக்கும் இப்பொழுதும் சாதாரணமான மனிதர்களுக்கு கூட அந்த எண்ண பலித ஆற்றல் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். சிலருக்கு வாக்கிலே பலிதம் இருக்கும். ஹிருதயன் என்று ராமகிருஷ்ண பரமேஸ்வர் கூட ஒருவர் இருந்தார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமேஸ்வர் கூட கோவப்பட்டு ரத்த வாந்தி எடுப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார்.
உண்மையிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரத்தவந்தி எடுத்தார். ஏனென்றால் அவருடைய யோகத்தினால் வரக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கு ரத்தம் கருப்பு நிறமாக பல யோகங்கள் செய்ததன் காரணமாக அது உள்ளே தங்கினால் பாதிப்பு. இயற்கையாகவே அது நன்மையாக முடிந்தது. அப்படி நன்மையாக முடிந்துவிடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் சாதாரண மனிதர்களுக்கும் இந்த வாக்கு பலிதம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு அவர்களிடத்திலே சில சாவகாச அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். பழைய காலத்திலே சொல்வார்கள், துஷ்டனை கண்டால் தூர விலகி இருந்தது. அதனால் அந்த தெருவழியாக போனால் வம்பு வரும் என்றால் வேறு பாதை வழியாக நாம் போய்கொள்ள வேண்டியது. இப்படி நாம் பழைய காலத்து பிராமணர்களை பாருங்கள், அவர்கள் அடிக்க வந்தால் கூட ஒதுங்கி போவார்கள் என்று நமக்கு சிவானந்தபுரம் சார் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி போறது, அந்த குளத்து பிரச்சனையில கூட லோகனார் காவு அதுல கூட சாமி திருப்பி அடிப்பதற்கு கைகள் இல்லாதவர் நம்முடன் வரட்டும் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட சாதுத்தன்மையை தான் வளர்த்துறாரு சாமி. அப்போ பிரம்மஸ்ரீன்னு ஓட்டு எல்லா உயிரிலும் அதே இறைத்தன்மை தான் இருக்குது. அதனால தன்னோட அந்நிய பாவனையில அவங்களுக்கு கேடு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறது எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அதனாலதான் எண்ணத்தை சீராய்வு செய்து கோவப்படாம இருக்கணும்னு அதனாலதான் சாமி சொல்றாரு. பிறருக்கு பற்றி குற்றம் சொல்வது கோள் சொல்வதும் கூடாது அப்படின்னு. இது எல்லாமே எண்ண சீராய்வில் தான் வருது. அதனாலதான் நேற்றைக்கு அந்த வார்த்தையை நான் ஒரு புதிய வித்தியாசமா யோசிப்போமே அப்படிங்கறதுக்காக தான் அதை உங்க எல்லாத்துக்கும் உணர்வும்படியாக தெரிவிக்கும்படியாக அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு 9வது நாள் அதே மாதிரி கருத்து தான் இன்னைக்கும் உங்கள்கிட்ட சொல்லி. இப்ப அந்த அடிப்படையில அந்த முதற் பதிப்பின் முகவுரை என்ன சொல்றாங்கன்னா, சாமி சொல்றாரு பாருங்க, மகா ஜனங்களே, ஆனந்தத்திலிருந்து தோன்றியுள்ள இப்பிரபஞ்சத்தில் மனிதர்கள் என அபிமானிக்கின்ற நாம் உட்பட கோடானு கோடி உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. எல்லோருடைய நோக்கமும் ஆனந்தம் மட்டும் ஆகும். ஆனந்தத்திற்காகவே எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். உயிரினங்கள் எல்லாம் ஆகாரம், நித்திரை, மைதுனம் இவற்றில் ஆனந்தம் அடைகின்றன. ஆனால் மனிதன் என அபிமானிக்கின்ற நமக்கு ஜட அபிமானம் காரணம். மேற்குறிப்பிட்ட ஆகாரம், நித்திரை, மைதுனம் என்பவற்றிற்கு அப்பால் ஆடை ஆபரணம், ஸ்தானமானம், பட்டம், பதவி, வீடு, சொத்து முதலிய ஆசைகளும் அவை காரணம் போட்டி, பொறாமை முதலிய விகாரங்களும் கொண்டு துன்பப்பட ஏதுவாகின்றது. சாமியும் பாருங்க அதேதான் சொல்றாரு. இன்பத்திற்காக நாடும் நம் முயற்சியை நேர் வழியில் செலுத்தி இருந்தால் துன்புற மாட்டோம். ஆசையே எல்லாவற்றிற்கும் காரணம். நாம் கொண்ட ஆசை நியாயமா அநியாயமா, அதன் பலன் நிலையானதா நிலையற்றதா என சிந்திக்காமல் அற்பமான நிலையற்ற சுகத்தை நாடுவதே துன்பத்திற்கு காரணம். மனநேதி மானுஷ என்ற வாக்குப்படி மனனம் செய்பவனே மனிதனாகிறான். அதாவது நித்தியா அனித்திய விவேகம் செய்து அனித்தியத்தை கைவிட்டு நித்தியத்தை கை கொள்வதாகும் மனனம் செய்வது. அப்படி செய்தால் மனிதனாகி நித்தியானந்தம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பழைய அந்த பாடல், அது மலையாளத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்ல போட்டிருக்கிறாங்க. ஆசைக்கு தாசராயிடில் சர்வருக்கும் தாசராய் வரும். ஆசையை தாசியாக்கிடில் சர்வமும் தாசியம் ஆட்சியரிக்குமே அப்படின்னு என்பது இக்கருத்தை வலியுறுத்துகிறது. அதாவது ஆசைக்கு அடிமைப்பட்டால் எல்லாவற்றிற்கும் அடிமையாவோம். ஆசையை அடிமையாக்கினால் எல்லாம் அடிமையாகும். சிற்றின்ப ஆசைகட்கு அடிமைப்படுவதால் சத்திய நியாயமில்லாமல் செயல்பட்டு அதர்மம் பெருகி அதோ கதியாகி துன்புற்று அழிய நேரிடும் போதெல்லாம் உலக குருமூர்த்திகளான யோகீஸ்வரர்கள் தோன்றி சத்தியம் நியாயம் ஸ்தாபித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி இன்பமடைய செய்து உய்வித்து வருகின்றனர். அவ்வாறே இன்றைய உலகை உய்விக்க அவதரித்த மகாத்மாவும் பக்தவச்சலனும் கருணாநிதியுமான ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சரை அறியாதார் அரிதாகும். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் துதைத்வதம் என்பது போன்ற வசனங்களின் உண்மை பொருள் தெரியாமல்
உலகனைத்தும் தெய்வத்தின் கீழ்ப்பட்டது, தெய்வம் மந்திரத்திற்கு கீழ்ப்பட்டது என்று தவறாக புரிந்து யதார்த்த மந்திரம் அறியாமல் எல்லா குணங்களுக்கும் காரணமான ஜீவனை நாசப்படுத்தும் மந்திரங்களை சொல்லி அக்னி சொரூபமான ஜீவனை நாசம் செய்கிறோம். ஆனால் உண்மையான மந்திரம் தாரக மந்திரமாகிய பிரணாயாமம் ஆகும். அதற்காக்கும் தெய்வம் கட்டுப்பட்டுள்ளது. இதனை உலகிற்கு உணர்த்தியது சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சராகும். அடுத்த ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யட்சாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்து மன்வவியம் என்ற கீதா வாசகப்படி வித்தையில் ராஜாவும் ரகசியங்களில் தெளிவாக அறியப்படுவதும் அறவழிப்பட்டதும் பயிற்சி செய்ய எளிதானதும் அழிவற்றதும் பிரம்ம வித்தை, தாரக மந்திரம், மிருத சஞ்சீவினி, பிரணாயாமம் எனும் மகத்தான வித்தையைத்தான் உலக குரு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் உலகுயரோ கதியாகி அணுநிமிடமும் வெளியில் சென்று நசிக்கின்ற ஜீவனை வெளியில் விடாமல் தன் உள் வழியே எப்பொழுதும் மேலும் கீழும் நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்மதந்திரத்தை தட்டி திறந்து தன்னில் மேலே புரு மையத்தில் உள்ள ஈஸ்வரனோடு ஜீவனை அடக்கி இருக்க படிப்பதாகும் சித்த வித்தை என்னும் பிரணாயாமம். இந்த வித்தையை சரிவர அபியசிப்பதால் ஜீவன் மேல்கதி பெற்று ஜீவேஸ்வர ஐக்கியமாகி முக்தி பெற்று நித்தியானந்தம் அனுபவிக்கலாம். உள்வழியும் ஜீவனின் மேல்கதியுமான சித்த வித்தையைத்தான் மூதாதையர்களும் தபோதனர்களுமான புத்தர், கிறிஸ்து, நபிநாயகம், ஆதிசங்கரர் முதலான மகான்கள் சதா அபியாசம் செய்து தன்னை தானறிந்து சாவு என்னும் பகைவனை வென்று சமாதியில் அடங்கி உலக ஆராதனைக்கு உரியவர்களாக விளங்கி வருகின்றார்கள். இதனை அறியாமல் உலகவாசிகள் உண்மை உணராதோர்களின் உபதேசம் பெற்று நூல்கள் கற்று அதோகதியாகி துன்புற்று அழிகிறார்கள். அதாவது அனைத்திலும் உரைகின்ற ஆத்மாவை அறியாமல் அதன் நாம உச்சாடனத்தில் மட்டுமாகி மூட நம்பிக்கையுடன் பலவித அனாச்சாரம், ஆகோஷம், ஆடம்பரம், அலங்காரம் கட் ஆயிடுச்சு. கேக்குது இல்லைங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. கேக்குது ஐயா. இப்போ ஒரு போன் மணி அடிச்சது, அதனால தொடர்றேன். இப்போ அதன் நாம உச்சாடனத்தில் மட்டுமாகி மூட நம்பிக்கையுடன் பலவித அனாச்சாரம், ஆகோஷம், ஆடம்பரம், அலங்காரம் முதலியன நடத்தியும் தெய்வ பிரீதிக்கென்று கள், சாராயம், அபின், கஞ்சா முதலிய போதைப் பொருள்களை உபயோகித்தும் ஜீவஹிம்சை செய்தும் மச்ச மாமிசம் முதலியன பிணங்களை தின்றும் நாகரிக மயக்கத்தில் பீடி, சுருட்டு, சிகரெட்டு, புகையிலை, பொடி முதலியன உபயோகித்தும் மனதின் பரிசுத்த நிலையை இழந்து தன்னுணர்வற்று நோயுற்று உண்மை உணர்வும் புத்தி சக்தியும் இல்லாமல் வெறும் துர அபிமானிகளாகி பெயருக்கும் புகழுக்கும் மட்டும் ஆசைப்பட்டு விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகள் போன்று நாசமடைகின்றனர். இப்படி உலகவாசிகள் அதோகதியாகி நாசமடைவது கண்ணுற்ற கருணை கடலான பகவான் உலகவாசிகள் நேர்வழி நடந்து உலக நலமும் அமைதியும் கைகூட துணை புரிய தத்துவ சொற்பொழிவுகள் ஆற்றியதன் சுருக்கமான விவரமே இந்நூலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சன்மார்க்க வழி நடக்க விரும்பும் அனைவருக்கும் இந்நூல் வழிகாட்டியாகவும் உற்ற உறவினனாகவும் விளங்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் இதனை வெளியிடுகிறோம். மானசம் வாசியம் பாவகாயே நைவசயல் ஸ்கிருதம் தல் சர்வம் நாசமயாதி பிரணாயாம பிரபாவத என்ற சுலோகத்தின்படி மனதாலும் சொல்லாலும் ஜடத்தாலும்
எப்பாவங்களை செய்தாலும் அவை யாவும் பிராணாயாமத்தின் மகிமையால் நாசமடையும். ஆகவே பாவம் அற்று புண்ணியம் பெற்று முக்தி அடைந்திருக்க சித்த வித்தை பெறவும் உலக நன்மைக்காக சித்த வித்தையின் கர்த்தா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கொள்கைப்படி வாழ்க்கை நடத்தவும் முன்வருமாறு அனைவரையும் வேண்டுகிறோம். இப்படிக்கு பொது தலைவர் சித்த சமாஜம் அப்படின்னு அந்த முகவுரையிலேயே இவ்வளவு தெளிவாக எல்லா கருத்துக்களையும் நமக்கு வழிகாட்டியாக அழகாக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு எப்படியும் அதையும் வாசிச்சதா நேத்திக்கு சொன்ன கருத்தை இன்னைக்கு 9வது நாள் 8வது நாள் தொடர்ச்சியா அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதுல அந்த நடவடிக்கை கிரமத்திலையும் அந்த பவுடர் ஊசி அப்படி வித்தியாசமான அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த ரஜோகுணதாரிகளாக, அதாவது சாத்வீக குணங்களுக்கு அலங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இந்த வித்தையை பெற்றுக்கொள்பவர்கள் அந்த படி அந்த பக்குவத்தில் இருந்தால் அந்த வித்தையை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று சொல்கிறார். மேற்படி மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் பழையபடி அந்த அப்பியாச ஆலயக்காரர்களாகவோ அல்லது சமாஜக்காரராக இருக்கும்போது மற்ற சட்டங்களை அவர்கள் துல்லியமாக அனுசரிப்பார்கள். அப்பியாச ஆலயத்தை ஏன் எடுத்து விட்டோம் என்றால், ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை கூட வராமல் ஏதோ மாதத்திற்கு ஒன்றிரண்டு முறை வந்து அரை மணிக்கூர் ஜெபித்து விட்டு போகிறார்கள். அதனால தான் அப்பியாச ஆலயத்தை நிர்வகிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு தெளிவா சொல்லிக்கிறார். அப்ப அந்த காலத்திலேயே அப்படிதான் இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க நிர்வாகம் பண்ணல. அப்போ நம்ம நடவடிக்கை கிரமத்துல ரொம்ப தூரம் நமக்கு இப்படி முடியலையே, நான் சித்து வித்தியார்த்தியே இல்லைன்னு நீங்க கில்ட்டி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கறக்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த எண்ணத்துல தூய்மை வேணும், நடவடிக்கையில தூய்மை வேணும், கரெக்ட் தான். சாமியே சொல்றாரு 1, 2, 3 அத்தியாயம் 3 அந்த நடவடிக்கை கிரமத்துல அந்த சட்டத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டப்படி நிர்வாணம் அனுஷ்டிக்க வேண்டிய நேரத்துல, அதாவது ஜபத்தின் போதும் சத்தினியின் போதும் அந்த தன்மையில நம்ம நடந்துகிட்டு இந்த வெளி உலகத்துல பிறருக்கு மனதாலோ வாக்காலோ காயத்தாலோ எந்த தீங்கும் செய்யாமல் ஒரு தனித்தன்மையாக முடிவெட்டி கொள்ளாமல் சவரம் செய்து கொள்ளாமல் இப்படி சில குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் உறுதி இருந்து லாகரி வஸ்துக்களும் மாமிசமும் நம்ம புசிக்க மாட்டோம், பித்தளை பாக்கு புகையிலை போட மாட்டோம், சிகரெட் பீடி அருந்த மாட்டோம், சுருட்டு மற்ற எதுவுமே நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் பக்குவம் வாய்ந்தவர்கள் தான். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நம்முடைய மனது படிப்படியாக இன்னும் தூய தன்மையை நோக்கி இந்த பயிற்சியினுடைய காரணத்தால் இந்த வினைப்பதிவுகள் ஏற்படாமல் சமநிலை பெற்ற மனதாலும் தூய மனதாலும் அன்றன்றாடு செய்த பாவம் அன்றன்றாட போய்விடும் என்பதற்காகத்தான் காலை மாலை நமக்கும் மத்தியான நேரம் கிடைத்தால் அப்பொழுதும் இந்த பயிற்சியை செய்வதனால இந்த இரத்தத்தில் சுழிகளும் மடுக்களும் போல சில பதிவுகள் உண்டாகும். அந்த பதிவுகள் கூட பிராணாயாமம் செய்வதால் சீராகிவிடும், சரியாகிவிடும். அதைத்தான் இப்பொழுது நாம் இறுதியாக அதை வாசிக்கும் போது அது தெளிவாக சொல்லுகிறார். மனதாலும் சொல்லாலும் ஜடத்தாலும் எப்பாவங்களை செய்தாலும் அவை யாவும் பிராணாயாமத்தின் மகிமையால் நாசமடையும். ஆகவே பாவமற்று புண்ணியம் பெற்று முக்தி அடைந்திருக்க சித்த வித்தை பெறவும் உலக நன்மைக்காக சித்த வித்தையின் கர்த்தா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கொள்கைப்படி வாழ்க்கை நடத்தவும் முன்வருமாறு அனைவரையும் வேண்டுகிறோம். இப்படிக்கு பொது தலைவர் சித்த சமாஜம்னு சொல்லுது. அப்ப பாருங்க, அப்ப இந்த எண்ணத்துல நம்ம தூய்மையா இருந்தோம்னா, இந்த பயிற்சியும் செய்துட்டு வந்தோம்னா நமக்கு தேவையான முன்னேற்றம் இயல்பாகவே வந்து விடுகிறது. அப்போ சரியான ஒரு பிளானிங் தான் ஃபர்ஸ்ட். அப்போ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க. அப்போ இந்த நடவடிக்கை ஒழுக்கமும் நாம் சரியாக வைக்கும்போது அந்த வித்தையை சரியாக செய்வது எப்படி என்பது நம்முடைய உள்ளத்தின் அமைதி காரணமாக அடங்கிய மனதிற்கே அது உள்ளேயே புரிய ஆரம்பித்து விடும். அப்போ உள்ளேயே புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு மனசை கேட்கும்போது அது உள்ள இருந்து அடங்கிய மனமே குருவா இருந்து நம்ம உணர்வுகளையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ உணர்வு கொண்டு அடுத்த ஆகார நியமங்கள்லையும் பக்குவமா நடந்துக்கிட்டு அப்போ தேவையில்லாத பக்கங்களுக்கு நம்ம போகாம, அப்போ நம்ம நேரத்தை அப்படி விரயம் பண்ணாம எப்படியும் டயத்துக்கு எப்படி இந்த கிளாஸ் அட்டன் பண்றோமோ அது மாதிரி நேரத்துக்கு கண்டிப்பாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு
நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல, அதுவும் எப்போதும் ஒரே மாதிரியான நேரத்துல செய்தா அதுக்கு தனி மகத்துவம். ஒரே மாதிரி இடத்த ஃபாலோ பண்ணாலும் நல்லது. ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தர் நம்ம வித்தியார்த்தி இருக்கலாம். வேற யாராவது வித்தியார்த்தி அல்லாதவங்க அங்க உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்படிதான். அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலகை போன்றவற்றை பயன்படுத்தி தினசரி ஒரே இடத்திலே ஒரு சிறு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அந்த இடத்திலே ஆக்சிஜன் நன்றாக இருக்கும். அந்த அளவிலே நாம் அப்படி சிறு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் நல்லது. ஜெபம் செய்யும் போது வடக்கு முகமாவோ கிழக்கு முகமாவோ பார்த்து கூட செய்யலாம். வடக்கு முகமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சாமியோட படம் பார்த்தால் எப்படி அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் யோக படத்தில் என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு அதில் சரியாக அமர்ந்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தினசரி பயிற்சியை பண்ணி வரும்போது நமக்கு நாமளே எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தெளிவு கிடைத்துவிடும். அப்படி தெளிவு கிடைக்கும் போது அந்த முன்னேற்றம் சீரான முன்னேற்றமாக இருக்கும், சரியான முன்னேற்றமாக இருக்கும். பிறகு நாம் உலகியல் வாழ்க்கையும் இந்த தெய்வீக வாழ்க்கையும், இந்த தெய்வீகத்தன்மையை நமக்கு பெற வேண்டித்தான் இந்த முயற்சியை நாம் செய்திருக்கிறோம். அதற்கு தோதுவாக அமைந்துவிடும். இந்த வகையிலே நான் இன்று சொல்ல வேண்டியதை ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இது குறிப்பாக ஒரு சில வார்த்தை சொல்லலாம் என்று இருந்தேன். அதாவது நமக்கு வயிறு ஏதாவது பிரச்சனை இருந்தால், உஷ்ணம் அதிகமாக இருந்தால் பலர் மோர் சாப்பிடுவார்கள். அதாவது தண்ணீரான மோர், நிறைய தண்ணீர் ஊற்றிய மோர் சாப்பிடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் பிரிட்ஜில் வைத்த மோர், விலைக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது பாக்கெட்டு தயிரில் செய்யக்கூடிய மோர், அதிலும் சில மோர் பாக்கெட் எல்லாம் 2-3 நாள் ஆகிவிடுகிறார். அதில் பச்சை மிளகாய் வேற போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோரெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாமளாக வாங்கி பால் வாங்கி உரை ஊற்றி அப்படி பிறை ஊற்றி வைத்து அதிலே இருக்கக்கூடிய அந்த மோரை சாப்பிடலாம் குளிர்ச்சிக்காக. ஆனால் தயிர், மோர் நீங்கள் எந்த அளவு அதிகமாக சாப்பிடுகிறீர்களோ, அதாவது வயிறு பிரச்சனை இருந்தால், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தால், அதிக உஷ்ட தொந்தரவு இருந்தால், வேலை அந்த மாதிரி இருந்தால், அதை சமாளிப்பதற்காக ஆபத்துக்கு பாவமில்லை என்று தயிர், மோர் உபயோகப்படுத்தலாம் ஒழிய, தொடர்ந்து நீங்கள் தயிர், மோர் உபயோகப்படுத்துவீர்களானால் உங்களுக்கு சித்த வித்தை பயிற்சி சரியாக வராது. சளி, கபம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பிறகு ஊறுகாயை தொடுவீர்கள், அதில் புளிப்பு சத்து அதுவும் ஆகாது. அதனால் அப்படி அந்த ஜீவனுடைய உள் மார்க்கத்தை நன்றாக்குவதற்கு சளி கபம் கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் கொஞ்சம் சரியில்லை என்றால் மிளகு, சீரகம், வெந்தயம் போன்றவற்றை பயன்படுத்தி, வெந்நீர் பயன்படுத்தி ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்கலாம். வெந்நீர் என்றால் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம். அப்படி பயன்படுத்தி அதை நாம் சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் திடீரென்று வெந்நீர் பருகுவார்கள், திடீரென்று உடனடியாக குளிர்ந்த நீரை பருகுவார்கள். இப்படி பண்ணி அந்த தொண்டையோட நிலைமை சீரில்லாமல் போய்விடும், சரியில்லாமல் போய்விடும். பிறகு வித்தை பண்ணுவதற்கு நமக்கு ஏனோ வரமாட்டேங்கிறது என்று அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தயிர், மோர் சாப்பிடுவர்கள், பால் அதிகமாக சாப்பிடுவர்கள், இவர்கள் அதிகமாக அந்த மாட்டினுடைய வரக்கூடிய நெய் அதிகமாக சாப்பிடுவர்களுக்கு உடம்பு கட்டுப்பாடு என்பது சத்து ஓவராகி அந்த உலகியல் சிந்தனை அதிகமாக வந்துவிடும். அதனால் அதில் கட்டுப்பாட்டுடன், நெய் என்றால் 1 ஸ்பூனுக்கு மேல போகக்கூடாது. வயிறு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் தான் மோரோ தயிரோ ஏகதேசம் என்று வள்ளலார் சொல்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் தயிர் சாதமோ மோர் சாதமோ சாப்பிட்டுக் கொள்ளலாம். தொடர்ந்து அதே வேலையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. பிரச்சனை இருக்கிறது, வயிறு சரியாக வேண்டும் என்றால் தாராளம், ஆபத்துக்கு போகவில்லை, மருந்தாக உபயோகப்படுத்தலாம். மற்றபடி தயிர், மோர் சாப்பிடாம இருந்தா தான் அந்த வித்தையை நல்ல விதமா பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோட சொந்த அபிப்பிராயமா கூட நான் சொல்லிக்கிறேங்க. நான் வைத்தியரும் கிடையாது. இருந்தாலும் ஒரு குறிப்புக்காக நான் இங்க சொல்லிக்கிறேன். அந்த அடிப்படையில நாம இந்த வித்தையை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா 4 மிளகை வாயில போட்டு கடிச்சிட்டு அப்படியே ஒரு ஊற வச்சு கடிச்சிட்டு முழுங்கிட்டு விக்கல் வராமல் வாயை திறக்காம இருந்தால் விக்கல் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி அழகாக வரும். அப்புறம் இப்படியெல்லாம் சில டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் உஷ்ணம் உடம்புல இருக்கும்போது தான் பயிற்சி நல்லா இருக்கும். ஆனால் சாதாரண உலகியல் விஷயத்துக்கு உடம்புல உஷ்ணம் இருக்கிறது அவ்வளோ பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் உடம்புல கொஞ்சம் உஷ்ணத்தை தக்க வச்சிருந்தீங்கன்னா தான் பயிற்சி பண்ணுறதுக்கு அந்தந்த சீத உஷ்ணத்தை அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் இருந்தால் தான் உடம்பு நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கும். அதே மாதிரி ஆகாரமும் நீங்கள் தகுந்த ஆகாரத்தை சாப்பிட்டாதான்
குறுக்கு உளைச்சல் இருக்காது, குறுக்கு நிமிந்து இருக்கும், உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும், முதுகு தண்டு நேரா இருக்கும். அப்ப நீங்க நல்லா உண்டவன் தான் உரன் செலுத்துவான் அப்படிங்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் சாப்பிடணும். ஆனா அந்த சாப்பாடுங்கிறது ஜீவனை கேட்டு அளவான விகிதாச்சாரத்துல இருக்கணும், சத்தான உணவா இருக்கணும். இதை பத்தி நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு நாளைக்கு தேவைப்பட்டாலும் சொல்லிக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில நாம பயிற்சி பண்றதுக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா வித்தை பண்ணுங்க, பட்னி எல்லாம் இருக்க வேண்டியதில்லை, உடல் புண்பண்ணிக்க வேண்டாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்யார்த்தி பண்ண உடனே சூடா போய் சாம்பார் சாதத்தை உள்ள அள்ளி போட்டா என்ன ஆகும்? அப்புறம் எனக்கு என்னங்க அல்சர் மாதிரி வந்துடுதுங்க வித்தை பண்றது மூலியமா அப்படிம்பீங்க. வித்தை பண்றதுனால கிடையாது. அந்த வெறு வயிறு, அந்த பிராணன் கிராணன் எல்லாம் மேல போயிட்டு அந்த வெறு வயிறா இருக்கும், வேக்குவம் இருக்கும். அந்த வேக்குவத்துல குடல்ல சூடா சாம்பார் சாதம், பச்சை மிளகா போட்ட சாம்பார் சாதத்தை அள்ளி சூடா உள்ள போடுவீங்க. அது எதுக்காகும்? கொஞ்சம் அரை மூடி தண்ணி குடிச்சுக்கணும். ஒரு அரை டம்ளர் தண்ணியை முதல்ல குடிச்சுக்கணும். வெது வெதுப்பான தண்ணீரோ பச்சை தண்ணீரோ முதல்ல குடிச்சிட்டு, அப்புறம் பொறுமையா முதல்ல பருப்பு சாதமோ அல்லது லேசா நெய் விட்டோ கொஞ்சம் சாதாரண ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சிவம் செஞ்சு முடிச்சதும் உடனே சாப்பிட போகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் டிலே பண்ணிட்டு இயல்பான நிலைமைக்கு உடல் வந்ததுக்கு அப்புறம் நாம சாப்பிட போனோம்னா அது குடல் புண்ணாகாது. இப்படியெல்லாம் சில விஷயங்களை நோட் பண்ணி பண்ணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாமளே உணர்ந்து அதை நமக்கு நாமளே சரி செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அரை டம்ளர் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், 1/4 டம்ளர் குடிச்சுக்கலாம். இல்லைன்னா குடிச்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி அதுவா தேவைப்பட்டு கேட்கும், அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். அப்போ இதுல எந்த பாதிப்பும் வராது. அப்புறம் சாப்பிட முன்பும் பின்பும் வாய் கொப்பளித்துக் கொள்வது நல்லது. இரவு படுக்கும் முன்பும் காலையில் எழுந்ததும் வாய் கொப்பளித்துக் கொள்வது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? இப்படி எல்லாம் செய்யும்போது இந்த பல்லு வாய் எல்லாம் சுத்தமா இருக்கும்போது, சளி கபம் எல்லாம் இல்லாத போது நமக்கு சித்த வைத்து செய்யறதுக்கு சுலபமா இருக்கும். அப்படி எல்லா விதமான முறைகளையும் சரியாக நாம் செய்து கொண்டோமேயானால் வித்தை நமக்கு சிறப்பா கைவந்துடும். அதனால அடிப்படைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த 9வது நாள் இந்த சிவானந்தபுரம் சார் அருளால, இறைவன் அருளால சிறப்பாக முடிந்தது, நிறைவுற்றது என்று கருதி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஓம். வேற யாருக்காவது கேள்வி இருந்தா 5 நிமிஷம் இருக்குது. கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். 8:55 ஆச்சு. ஒருத்தருக்கும் கேள்வி இல்லைன்னா நிறைவு செய்து கொள்ளலாம். தாமோதரன் ஐயா, சத்தம் இல்லாம இருக்குதுங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். லைன்ல தான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி, ரைட் ரைட் ரைட். சரி சரி, ரமேஷ் ஐயா, ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். நன்றிங்கய்யா, ஆத்ம நமஸ்காரங்கய்யா. அப்ப இந்த செஷனை வந்து நிறைவு பண்ணிடலாம்.